அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உம் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். புயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். கடந்த சில நாட்களாக நாம் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற போது இந்த வார்த்தையின் அடிப்படையிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்தேன், கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது, ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே கொண்டு போய் எருசலேம் ஆலயத்திலே காணப்பட்ட விக்கிரகங்களை, அருவருப்பான காரியங்களை எனக்கு காண்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அருவருப்பான காரியங்களை செய்தார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அழைப்பை பெற்றவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதை, கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறதை குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு காண்பித்து ஆவியினாலே அவரை அந்த ஆலயத்திற்கு கொண்டு சென்றார் என்பதை நாம் மிக தெளிவாக இங்கே காண முடியும். ஒரு நண்பருடைய சாட்சியை நான் கேட்டபோது அவர் சொன்னார், கிட்டத்தட்ட மருத்துவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், நான் அதிகமாய் குடித்தது நிமித்தமாய் என்னுடைய அந்த குடல் பகுதி எல்லாம் கிட்டத்தட்ட அது கெட்டு போய்விட்டது, மருத்துவர்கள் தங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லி என்னை கைவிட்டு விட்டார்கள். ஆனால் என்னை நேசித்த என் மனைவியோ எனக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே பாரத்தோடு கூட கண்ணீரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருந்தாள். ஒருவருடைய மருத்துவர் எல்லாரும் என்னை கைவிட்ட நிலைமையிலே அந்த குறிப்பிட்ட நண்பர் சொன்னபோது, நான் என்னுடைய ஆத்துமா ஒருவேளை என்னிடத்திலிருந்து அப்படியே எடுக்கப்பட்டு விழுப்புரம் ஆலயத்திலே அந்த புல்பிட்டுக்கு முன்பதாக அல்லது அந்த முன் வரிசையிலே அந்த முதல் இடத்திலே கொண்டு போய் என்னை அமரப்பண்ணின காட்சியை நான் கண்டேன். நான் மனம் திரும்பினேன், ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தருடைய ஆவியானவரால் அபிஷேகம் பெற்றேன். என்னுடைய மனைவின் ஜெபத்தை கேட்டு ஆவியானவர் என்னை ஆலயத்திலே கொண்டு போய் வைத்தார் என்று நம்முடைய சமகாலத்திலே தூத்துக்குடி பட்டணத்துல கர்த்தருக்கென்று பலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பரிசுத்தவான் சாட்சி சொல்லுவதை நான் கேட்டேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்றிருப்பதை கண்டு நான் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே ஆவியானவர் தீர்க்கதரிசியை கொண்டு வந்து ஆலயத்திலே காணப்படுகின்ற அருவருப்புகளை காண்பிக்கிறார். இன்றைக்கும் நாம பாரம்பரியம் என்ற பெயரினாலே ஆலயத்திலே ஒருவேளை சிலுவை வைத்து சிலுவையிலே மாலை போடுகிற ஒரு பழக்கம். இது என்னவென்றால் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பான காரியம். வேதம் சொல்கிறது, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் இதோ வந்திருக்கிறது, அவரை நான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும், அவருக்கு ரூபம் இல்லை என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய ஆலயங்களிலே சிலுவைக்கு மாலை போடுவதும் மெழுகுத்திரையை பொருத்தி வைப்பதும் என்று சொல்லி ஒரு பெரிய அங்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம். இதிலே சிலர் துணிவோடு கூட நாங்கள் மெழுகுத்திரை பொருத்தி வைத்து விட்டால் எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள், ஜென்ம பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடுவார் என்ற நம்பிக்கையிலே உருட்டாட்டத்திலே வாழுகின்ற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். இவர்களெல்லாம் யார் அப்படின்னா கிறிஸ்தவர்கள்.
அல்லது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவர்கள். இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பாக காணப்படுகிறது என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இது எல்லாவற்றையும் விட அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்ன போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்த ஆலயம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற அநேகர் இன்றைக்கு தேவனுக்கு ஆலயமாய் அவர் வந்து வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் இருதயமாய் காணப்படுவதற்கு பதிலாக அநேக அந்நிய தேவர்களை நாடி ஓடுகின்ற ஒரு பெரும் கூட்டத்தை இந்த பட்டணத்திலே நாம் காண முடியும். இதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகின்ற பொழுது, என் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அருவருப்பானவைகளை செய்தார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, நான் வரும்போது அவன் செய்கைக்கு தக்கதான பலன் கிடைக்கும் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக தெளிவாக வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவரை அறிந்திருந்தும் அழைப்பை பெற்றிருந்தும் நான் அருவருப்பான காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வோமே என்றால் அது பாவம். அது நிமித்தமாய் ஆண்டவர் பல சம்பவங்களை நமக்குள்ளே அனுமதிப்பார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஒரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்து கர்த்தருடைய ஆவியானவருடைய கிருபையை பெற்றவர்களாக, அவருடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தருடைய வல்லமையை காண்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற பொழுது, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற அனுபவத்திலே, அவரை பின்பற்றி நடக்கிற அனுபவத்திலே நான் இந்த கிருபையையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தத்தோடு கூட காத்திருக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்தத்தோடு கூட காத்திருப்போம், பரம தரிசனங்களை பெற்றுக் கொள்வோம், அவருக்காய் பலமாய் எழும்பி பிரகாசிப்போம். ஆண்டவர் உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.